என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவானும், ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர். குரு பகவான் தற்சமயம் பெயர்ச்சியாக போகிறார். மேஷ ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று 1/5/2024 அன்று மாலை மணி 5:21 ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 9வது வீட்டில் குரு பகவான், கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டுக்கும் 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் 9வது வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பல யோகங்களை செய்ய போகிறார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு நாளாக கடன் பிரச்சனை, நிறைய கடன் பிரச்சனை, கடனை வாங்கிக்கிட்டு பட்ட பாடு இருக்கே, நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் இருந்திருக்காது. பணம் வந்த உடனே விரயமாகி போயிடும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி போன ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும். போன ஆண்டில் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டாயிருக்கும். தந்தைக்கு விரய செலவு செய்திருப்பீர்கள். தந்தை மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். குரு பெயர்ச்சி ஆன உடனே தந்தை மூலியமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். குரு பகவான் 9வது வீட்டில் இருந்தால் தெய்வ திருப்பணியை செய்து முடிப்பார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய குருமார்களிடம், ஆசிரியர்களிடம் நல்ல பேர் வாங்குவீங்க. குருமார்களிடம், ஆசிரியர்களிடம் நல்ல ஆசீர்வாதம் வாங்குவீங்க. தீர்த்த யாத்திரை சென்று வருவீர்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வருவார்கள். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கும் யோகத்தை குரு பகவான் உண்டாக்கி தருவார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். ஏன்னா குரு பகவான் 9வது வீட்டுக்கு பெயர்ச்சியாக போவதால் புதிய வீடு கட்டலாங்கிற எண்ணங்கள் இனிமேல் தான் உருவாகும். இவ்வளவு நாளாக கையில் பணம் இல்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் குரு பகவான் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தார். இனிமேல் அப்படி இல்லை, மாறப்போகுது. அதனால் புதிய வீடு கட்டலாங்கிற எண்ணத்தை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். வாகன தொழிலில் உள்ளவர்களுக்கு இனிமேல் வாகன தொழிலில் லாபங்கள் உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணத்தை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் இனிமேல் வாங்குவீங்க.
கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 4வது வீட்டுக்கு உடைய குரு பகவான் 9வது வீட்டில் அமர்ந்துள்ளதால் தரகு தொழில், கால்நடை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் அதிக லாபங்கள் கிடைக்கும். தனத்தொழில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி லாபம் உண்டாகும். போன ஆண்டு குரு பகவான் கடனை வாங்க வச்சார். இந்த ஆண்டு கடனை கொடுக்க வச்சு தனத்தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் நிவர்த்தி பண்ண போகிறாரு. இதுக்கு பேர் தாங்க குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறது. தாயார் மூலியமாக உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு உயர்நிலை கல்வி உண்டாகும். ஏன்னா குரு பகவான் 4வது வீட்டுக்குடைய குரு பகவான் 9வது வீட்டில் அமர்ந்துள்ளதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி உயர்நிலை கல்வி கிடைக்கும். குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்க போகிறார். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் இருந்தால் குரு சந்திர யோகம் உண்டாகும். 9வது வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்க போகிறப்ப உங்களுக்கு ஒரு வேகம் வரும். அதே மாதிரி தோலெல்லாம் ரொம்ப செக்கச்செவேன்னு வரும். ரொம்ப அமைதியாக இருப்பீர்கள். மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தாலே நமக்கு பல நோய்கள் நிவர்த்தி ஆயிருங்க. குரங்கு மாதிரி மனசை மற்ற பக்கம் அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு மனசு அமைதியாக இருந்தாலே போதும், நல்லா இருக்கும். அந்த பாக்கியத்தை கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தரப்போகிறார். இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3வது வீட்டை பார்ப்பதால், இந்த 3வது வீடு என்பது தைரிய ஸ்தானம். இந்த 3வது வீட்டை பார்ப்பதால் நூல் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகி தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். துணிக்கடை வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு தொழிலில் லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் சுற்றத்தார் மூலம் உதவிகளும் தன வரவுகளும் உண்டாகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது 3வது வீட்டை பார்ப்பதால் பழக்க வழக்கம் ரொம்ப விரிவாகும். நிறையா நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எந்த நேரமும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை உங்கள் நண்பர்கள் மூலியமாக தான் வரும். அதனால் உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிறனால நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வேலை கிடைத்து தனவரவையும் குரு பகவான் உண்டாக்கி தருவார். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். நான் போன வருஷம் வரன் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு குரு பலனையும் ஏற்படுத்தி வரனையும் அமைத்து தருவார். திருமணம் கண்டிப்பாக அமையக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால் வரன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தகுந்த வரவு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப திறமைசாலிகளை உருவாக்குவார். அதனால் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வல்லமைக்கும் அதுக்கு தகுந்தால் போல குரு பகவான் உங்களுக்கு கூலியை தருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழிலில் லாபங்கள் உண்டாகும். எந்த தொழிலில் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். போன வருஷம் படாத பாடுபட்டு போயிட்டீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படாத பாடுபட்டு போயிட்டீங்க.
ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டாகும். கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணீர் வியாபாரத்தில் அதிக லாபத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா சந்திர பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தண்ணீர் தொழிலில் அதிக லாபத்தை ஏற்படுத்தி தருவார். எந்த நேரமும் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த சந்திர பகவானை குரு பகவான் பார்க்கறனால எந்த நேரமும் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். பெருந்தன்மை உடையவராக நீங்கள் மாறி விடுவீர்கள். குரு பகவான் சந்திர பகவானை பார்க்கறனால இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். இது ரொம்ப நல்லது தானே. குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 3வது வீட்டை பார்ப்பதால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். உங்கள் எதிரிகளிடம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 3வது வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம். அதனால் உங்களது எதிரிகளை நீங்கள் வெல்லுவீர்கள். இந்த 3வது வீடுங்கிறது உடல் வலிமையை பற்றி சொல்லக்கூடிய வீடு. அப்போ குத்துச்சண்டை, நீச்சல் வீரர்களுக்கு இந்த நேரம் வெற்றி கிடைக்கும். இதில் ஓட்டப்பந்தயம் கூட சேர்த்திக்கலாம். ஓட்டப்பந்தயம் வீரர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3வது வீட்டை பார்ப்பதால் காது நோய்கள் இருந்தால் இனி நிவர்த்தி ஆகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3வது வீட்டை பார்த்தால் உடல் நல்ல வலிமையோடு இருப்பீர்கள். மன கூர்மையை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வல்லன்மையை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 5வது வீட்டை குரு பார்ப்பதால் பூர்வீகத்தில் அசையா சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் இல்லாமல் ஆக்குவார். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக முடித்து வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவீர்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்படி பல நன்மைகளையும் செய்ய போகிறார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம்.